இந்த சாராள் நவரோஜி அவங்களுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே அவருடைய 2ஆம் வருகை குறித்ததான ஒரு செய்தியும் சொல்லிட்டே வர்றாங்க. எல்லா பாடல்களையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ கடந்த பாடலில் கூட நம்ம அதை லாஸ்ட் ஆன்ஸால பார்த்தோம். வேத புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமும் அதுதான். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், behold I come quickly. அப்படி சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஆமென், ஆண்டவரே வாரும் அப்படின்னு நாமும் சொல்ல நம்மளும் ஆவலா இருக்கணும். சரியா? அப்ப இந்த செகண்ட் கம்மிங் அப்படிங்கிற அந்த ஹோப் இருக்குல்ல ஒரு விசுவாசிக்கு, அதை பற்றினான ஒரு பாடலை நம்ம கேட்க போறோம். நம்ம மத்தியில ஒரு சிங்க குரல் இருக்கிறது. இதுவரைக்கும் அது கர்ஜிக்கல. இப்ப இந்த பாடலுக்கு அந்த ஒரு கர்ஜனையை நம்ம கேட்க போறோம். கேட்கலாம். சரியா? இந்த பாடலை நம்ம மத்தியில இருக்கக்கூடிய பிரதர் காலேப் அவர்கள் பாடுவார்கள். தேவன் வருகின்றார், மேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பி தப்பிடுவாய். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் துவங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும், ஆவி மணல் வாட்டி வாரும் என்றே ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்தாரு. அந்த சமயம் வந்தது மனுஷனுடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்ப்பதற்காக. ஆனா இப்ப நம்ம பாடினது போல அவர் மீண்டும் வருகிறார். ஆனா இந்த முறை அவர் வர்றது நியாயம் தீர்ப்பு செய்யறதுக்காக. ஒருவேளை இந்த பாடல்களை பாடின நமக்கு இந்த கேள்வி உண்டு, இந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நம்ம ஆயத்தமா? மீண்டும் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமா? அது எப்படி ஆயத்தப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவானுடைய முதலாவது வருகையின் போது கல்வாரி சிலுவையில் அவர் செய்த அந்த தியாகம், அந்த அவருடைய பாடு மரணத்தினால அதன் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயம் நமக்கு இருக்குமானால் அவருடைய 2வது வருகையில நமக்கு சந்தோஷப்படுறதுக்கு என்ன உண்டு? காரணம் உண்டு. வேத புத்தகம் தெளிவா சொல்கிறது, அவருடைய 2வது வருகையின் போது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க. அதுக்கு பிறகு இந்த உலகத்துல நடக்க போகிற
அந்த பேர் ஆபத்துகளை குறித்து பைபிள் அழகா விளக்குறது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொள்றதுக்கு ஒரே வழி இந்த இயேசு கிறிஸ்துவானவர் மீது நம்பிக்கை கொள்வதாம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். பிழைப்புக்கு ஒரே வழி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இந்த ஒரு செய்தியோடு கூட இந்த எபிசோட அருமையான அந்த அம்மையார் சாராள் நவரோஜி அவங்க எழுதின பாடல்களை, கருத்துள்ள பாடல்களை சந்தோஷத்தோடு பாடினோம் என்கிற அந்த பெரிய நிறைவோடு கூட இந்த எபிசோட நம்ம முடிக்கிறோம். தேவனுடைய நாமத்தில்